MIG welding liner installation care. இந்த வீடியோவில் நாம் லைனரின் தவறான அலைன்மெண்ட் மற்றும் சரியான அலைன்மெண்டின் விளைவுகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் லைனரை தவறாக செருகியிருப்பது பற்றி பார்ப்போம். கன்னிற்கு முன்னால் பயன்படுத்தக்கூடியதை நீக்குவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. இங்கே லைனரானது வயரின் முனை வரை, அதாவது பவர் பின் வரை செருகப்படுகிறது. கூடுதலாக நீட்டிக்கொண்டிருப்பது குறடு மூலம் நீக்கப்படுகிறது. லைனர் ரீடைனர் அதன் மீது வைக்கப்படுகிறது. இது தவறு. உட்புறம் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. நாம் இந்த தவறின் தாக்கத்தை பார்ப்போம். கன்னின் முனையில் ஸ்பிரிங்கின் விசை மற்றும் வயரின் நகர்வு காரணமாக முன்னும் பின்னும் நகர்த்துவதனால் லைனர் இடையூறுக்கு ஆளாகிறது. இது தவறான வெல்டிங்கிற்கு வழிவகுக்கிறது. இது எலக்ட்ரோடின் பயணத்தில் இடையூறு ஏற்படுவதன் காரணமாக நிகழ்கிறது. ரீடைனரில் அதிக சூடு இருப்பதன் காரணமாக அது நகராமல் சிக்கிவிடுகிறது மற்றும் எலக்ட்ரோடு மேற்கொண்டு நகர்வது தடைபடுகிறது. இது போன்ற மோசமான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு வயரின் முனை வரை புதிய லைனரை செருகவும். அதன்பின் அதன் மீது லைனர் மானி வைக்கப்பட்டு லைனர் அழுத்தப்படுகிறது மற்றும் போதுமான நீளம் விடப்பட்டு அது வெட்டப்படுகிறது. இதைத் தொடர்ந்து லைனர் ரீடைனர் மற்றும் நாசிலை வைக்கவும். இதன் மூலம் நாம் சரியான அலைன்மெண்ட்டுக்கு வர முடியும். இப்போது செய்யப்பட்ட வெல்டானது முனை முழுவதும் சரியாக உள்ளது.